எங்கள் வீட்டான வந்து 2 வருஷமாக தண்ணி 2-3 வருஷமாக தண்ணி வரல. அதுக்கோசம் மெட்ரோ வாட்டருக்கு நான் முயற்சி எடுத்து நான் முயற்சி எடுத்து பண்ணியிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, பொங்கல் முடிஞ்சோடனே நாங்கள் வரோங்க மேடம், நீங்கள் போங்க. சரி, பொங்கல் முடிஞ்சு நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணினே இருந்தோம். பொங்கல் முடிஞ்சு 3ஆம் நாள் சனிக்கிழமை வந்தாங்க. அந்த வடிவேலு ஒருத்தர் வந்தா அக்காக்கா நாங்கள் இதுமாரி பள்ளம் போடுறோம், நாங்கள் போட்டுட்டோமாக்கா. போட்டுப்பா, எல்லாருக்கும் தண்ணி வந்தால் நல்லது தானே, இப்போ எங்களுக்கு தண்ணியில் தானே நாங்கள் கஷ்டப்படுறோம்ப்பா, நாங்கள் கெடுதுக்கு. சரிக்கா நாங்கள் போகிறோம் சொல்லிட்டு அவங்க வீட்டில் அந்த மொன வீடு சந்திரா, சேகர், மகேஷ் இவங்க 3 பேர் வீட்டில் போட்டிருந்தாங்க பம்பு. என்னத்துக்கு கவர்மெண்ட் பம்ப் ஏற்றி அவங்க வீட்டில் போடுறீங்க, பொது பம்பை போய் அங்கே போடுறீங்க கேட்டதுக்கு, இல்லைக்கா அங்கே இருந்தாக்கா கலெக்ஷன் கொடுக்கணும், அதுக்கோசம் அங்கேருந்து நாங்கள் கலெக்ஷன் கொடுத்துக்கின்னு உங்கள் வீட்டுக்கு லைன் எடுத்துன்னு வரோம் காசு. சரி, நாங்களும் நம்பி விட்டுட்டோம். திங்கக்கிழமை கொடியேசி தீனம் சொல்லி வரல. செவ்வாய்க்கிழமை காலையில் வந்தாங்க. வந்ததுக்கு அங்கேருந்து பள்ளம் நோண்டின்னு வந்ததுக்கு மகேஷ் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் பள்ளம் போடக்கூடாது. எதுக்கு அவங்க கார்பரேஷன்காரர் கேட்டாங்க, இங்கெல்லாம் பள்ளம் போடுங்க, எங்கள் வீடு சைடுலாம் உங்களை யார் கேட்குறாங்களோ அந்த சைடு அவங்க வீட்டான போய் போடுங்க, இங்கெல்லாம் போடக்கூடாது, சேர்த்து அனுப்பிச்சிட்டாங்க. உடனே எங்ககிட்ட வந்து சொன்னாங்க கார்பரேஷன்காரங்க, அக்காக்கா இதுமாரி நாங்கள் கேட்டதுக்கு அவங்க போடக்கூடாது. யார்ப்பா சொன்னது, மகேஷ் இவர் சொன்னார். எதுக்குப்பா போட வேணாம், இல்லை எங்கள் வீட்டானெல்லாம் டைரெக்டாக கலெக்ஷன்லாம் எடுக்கக்கூடாது, நீங்கள் ஒன்றா அங்கேருந்து கலெக்ஷன் கொடுங்க. உங்கள் வீட்டு அண்ணன் நாங்கள் கலெக்ஷன் கொடுக்கலையாப்பா, இது கவர்மெண்ட் பம்பு, அதுக்கோசம் அங்கே பொதுவில் இருந்தால் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லையாப்பா, என்ன பிரச்சனைப்பா கேட்டோம். இல்லை நீ போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. அதுக்கு நாங்கள் ஏஐ வர வச்சோம். ஏஐ வந்தார். ஏஐ வந்ததுக்கு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டாங்க, இதுமாதிரி ஏஐ வந்துக்கிறாங்க, வந்து பேச சொல்லி. நானும் எங்கள் அம்மா, அப்போது எங்கள் வீட்டில் ஒத்துருமே கிடையாது, நாங்கள் ஒரு 10 ஜனமும் வந்து பேசியிருந்தோம். பேசினே இருக்கும்போது அங்கேருந்து சந்திரா அவர் வந்தார், டிஎம்கே கட்சியில் இருக்கிறாரு. அவர் சந்திரா வந்து, யாரை கேட்டு அந்த கார்பரேஷன்காரை கேட்குற, யாரை கேட்டு இங்கே வந்த, நீ எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணாமல் நீ எதுக்கு வந்த. அதுக்கு அவர் சொன்னால், இல்லை அவங்க கற்பகம்மா தான் வர சொன்னாங்க, அதுக்கோசம் நாங்கள் வந்தோம். உனக்கு தேவையில்லாத அவங்க யார், அவங்களெல்லாம் நீ பேசக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், நான் கட்சியில் இருக்கிற வட்ட செயலாளர் கூட இருக்கேன், நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு சந்திரா அவர் சொன்னார். அதுக்கு உடனே மகேஷ் வந்து, நாங்கள் இதுமாரி விருதாச்சலத்தில் இருக்கிறோம், நாங்கள் இங்கே எங்களை மீறி நீ அந்த சைடுக்கு வரக்கூடாது, எங்களை என்ன எது கேட்டு தான் நீங்கள் வரணும், எதுக்கு நீங்கள் யாரை கேட்டு வந்தீங்க, சீப்போ அப்படி கேட்டார். உடனே எங்கள் அம்மா வந்து, எதுக்கு அந்த வார்த்தை சீப்போ, ஒரு கவர்மெண்ட்டுக்காக சர்வீஸ் ஆகிற நீங்கள் கேட்குற. அதுக்கு அம்மா கேட்டாங்க, கவர்மெண்ட் சம்பளம் தராங்களா, இவங்க சம்பளம் தராங்களா, எதுக்கு நீ தேவையில்லாத அவங்க பேச்செல்லாம் நாங்கள் பேசினே இருக்கும்போது அவர் தகாத வார்த்தை, சேகரோ, சந்திரா, மகேஷ் இவங்க 3 பேரும் எங்கள் அம்மாவை தகாத வார்த்தைலாம் பேசியிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் போய் கேட்டோம், இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாமல் நீங்கள் எதுக்கு நடுநோட்டில் வரீங்க, நீ டிவிகே கட்சியிலேருந்து தென்னாவட்டில் ஆடுறியா, அந்த திமுறில் ஆடுறியா, இந்த சந்து வந்து டிஎம்கே சந்து, இது 114 வந்து ஃபுல் டிஎம்கே தான், அதில் நீ வந்து நடுவில் வந்து சேரக்கூடாது சொல்லிட்டு எத்தோடனே எனக்கு கல்லை தூக்கி அடிக்க வந்தாங்க. நான் கேட்டேன், தேவையில்லாதெல்லாம் பிரச்சனை பண்ணீங்க. என்ன அடிக்க வந்தாலே எங்கள் அம்மா மண்டியில் பட்டுடுச்சு. எங்கள் அம்மா அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. எங்கள் அம்மாவை தூக்க நான் எடுக்கிறதுக்குள்ளே என்னை திருப்பி வந்து சேகர் அப்படி இவ்வளோ பெரிய கல்லை எடுத்து அடித்தார். அடிச்சுட்டு என் தம்பியை நான் கூப்பிட்டேன், கார்த்தின்னு கூப்பிட்டதுக்கு என் தம்பி ஓடியாந்ததுக்கு என் தம்பியை பின்னாடி கையும் காலையும் மகேஷும் சந்திராவும் பிடிச்சிட்டு சேகர் வந்து என்னையும் எங்கள் அம்மாவை தேவையில்லாத தகாத வார்த்தையை போட்டு கல்லை தூக்கி படால் அடிச்சிட்டாங்க. அடித்து அந்த சைக்கிளே என்னால் ரத்தத்தோடு நான் உடனே ஸ்டேஷனுக்கு வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு அந்த மண்டையில் அடிங்க. அப்போ நான் ஓடுறதுக்கு வண்டி எடுக்க போனதுக்கு என்னை முடியை பூச்சி அடித்து, நீ எங்கன்னா போனால் பெட்ரோலை ஊற்றி உன்னை கொளுத்திடுவேன், உன்னை இதோட வாழ விட மாட்டேன், இந்த சந்துக்கு நீ திரும்பியே வரக்கூடாது, என்னை வண்டியோடு பிடிச்சி தள்ளி விட்டார் சேகர். நான் அப்பயும் மீறி அவங்கள தள்ளிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஸ்டேஷனில் அந்த ரத்த காயத்தோடு நான் ஸ்டேஷனில் வந்து ரிப்போர்ட்டு கொடுத்ததுக்கு அவங்க ஸ்டேஷனில் இருக்கிறவங்க 3 பேர், எஸ்ஐ ஒருத்தருந்தாங்க, இன்னொருத்தர் 2 பேர் இருந்தாங்க. எனக்கு ஃபோட்டோ பிடிச்சாங்க. ஃபோட்டோ பிடிச்ச உடனே நீங்கள் போங்கம்மா, அவங்க மூலமாக தான் ஒரு 2 பேர் வந்து என்னை ஓமத்தூர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க. 1:45க்கு சேர்த்து எனக்கு தையல் போல் அந்த ரத்த காயத்தோடு நான் நின்றுனே இருக்கேன். ஒரு ரெஸ்பான்ஸுக்கும் பண்ணல. ஒரு ரத்தம் வந்து ஒரு பேஷண்ட்டு கூட என்ன ஏது கூட கேட்காம அவங்க பாட்டுன்னு கம்முனுக்கிறாங்க. நான் கத்திட்டு இருக்கேன், என்னால் முடியலைங்க, மைக்கஞ்சி 2 வாட்டி நான் ஹாஸ்பிட்டலே விழுந்தேன். என்னை இன்னும் கூட பார்க்காம என்னை அடித்து ஆப்போசிட் அந்த சந்திராவன், சேகர், மகேஷ் இவங்க 3 பேரும் ஃபுல் குடியில் இருந்து அவங்க வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காங்க. அப்பயும் வந்து நான் என்னால் முடியாமல் என் கூட அந்த வெளியே இருக்கிறவங்களாம் கத்துறாங்க, அந்த பொண்ணு ரத்தத்தோடு நிற்குது, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களே, இவங்க யார், முக்கியத்தோடே ஃபுல்லமும் கட்சியில் இருக்கிறவங்க தான், டிஎம்கே கட்சியில் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே அவங்களுக்கு சப்போர்ட்டு. என்னை வந்து ஒன்றும் விசாரிக்கலை, எதுவுமே பண்ணலை. இன்னையோட 3 நாள் ஆகுது.
மேலே இன்னும் செவ்வாய் புதன் வேலன் வெள்ளி இன்னையோட 4 நாள் ஆகுது. நான் 4 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். என்ன ஏதுன்னு எனக்கு ஒரு நாள் கூட வந்து என்னம்மாச்சு யாரால ப்ராப்ளம் என்னை மீறி என் ஹஸ்பண்டும் என் பையனும் போய் ரிப்போர்ட்டு கொடுத்ததுக்கு எங்கள் அம்மாவுக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. வயசானவங்க 65 வயசு அவங்களுக்கு 2 இடத்துல அடிபட்டுக்குது. அவங்களையும் ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து என்ன இது பார்க்கல, என்னையும் பார்க்கல. எங்களுக்கே இந்த நிலமைனா பொதுமக்களுக்கு எப்படிங்க? என்னை வந்து பப்ளிக்காகவே சொல்கிறான் 4 பேர் எதிர்க்க இந்தமாரி நீ பெட்ரோலை ஊற்றி கொளுத்திடுவே சொல்கிறான். இன்னமும் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுக்கலை போலீஸு. அப்போ யாருக்கு? போலீஸ்கார் சொல்கிறாங்க மக்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் ஆனால் மக்களுக்கு என்னமே காட்டலையே. ஒரு லேடியை கை நீட்டி ஒரு ஜென்ஸ் அடித்தாங்க. அது என்ன ஏது ரிப்போர்ட் கொடுக்காம அப்போது இது ஃபுல்லாகவே டிஎம்க்கு தானா? நான் ஒரே வார்த்தை என்ன அடுத்தது கிடையாது, எனக்குன்னு கிடையாது. எங்கள் அம்மாவை பாருங்கள் 65 வயசு, அவங்க வயசானவங்க. அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்க்காம அவங்களுக்கு அப்படியே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முயற்சி கூட எடுக்கலை. அந்த முயற்சி எடுங்க. இன்றைக்கி என்ன அடித்தவன் நாளைக்கு வேறு யாரையும் அடிக்க மாட்டாங்களா? வேறு யாரையும் செய்ய மாட்டாங்களா? பெண்களுக்கு ஒரு முக்கிய உரிமை எல்லாருமே கொடுக்கணும். பெண்களுக்கு முக்கிய உரிமையே கிடையாது.